ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் முத்துகிருஷ்ணன் ராமானுஜதாசன். இன்றைக்கு நாம் ராமானுஜ நூற்றந்தாதியில் 5வது பாசுரம் சேவிக்கப் போகிறேன். அடியேன் ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஆச்சாரிய சுவாமி திருவடிகளே சரணம், பரமபாகவத சுவாமி திருவடிகளே சரணம், என் தாய் தந்தை திருவடிகளே சரணம். பாசுரம் அடியேன் சேவிக்கிறேன். எனக்கொத்த செல்வம் இராமானுசன் என்ற இசையகெல்லாம் மனக்குற்றமாந்தர் பழைக்கல் புகழ் அவன் மன்னிய சேர் தனக்குற்ற அன்பர் அவன் திருநாமங்கள் சாற்றமென்பார் இனக்குற்றம் காணகெல்லார் பக்தியைந்த இயல்விதன்னே. எனக்கொற்ற செல்வம் இராமானுசன் என்ற இசையகில்லா மனக்கொற்றமாந்தர் பழைக்கல் புகழ் அவன் மன்னிய சேர் தனக்கொற்ற அன்பர் அவன் திருநாமங்கள் சாற்றமென்பார் இனக்கொற்றம் காணகெல்லார் பக்தியைந்த இயல்விதன்ற. அடியேன் முத்துகிருஷ்ணன் ராமானுஜதாசன். இப்பொழுது ராமானுஜர் நூற்றந்தாதியின் 5வது பாசுரத்திற்கு எனக்கொத்த செல்வம் ராமானுஜன் என்று அப்படின்ற அந்த பாசுரத்துக்கு எளிய விளக்கத்தை அடியேன் கூறப்போகிறேன். இதில் திருவரங்கத்தமுதனார் எவ்வாறு இதனை கூறியிருக்கார் என்றால், எம்பெருமானாரே, அதாவது ராமானுஜரே என்னோட உயிரின் செல்வம் என்று நம்பாமல் சிலர் என்னை பார்த்து நிந்தித்தாலும் கூட அதுவே எனக்கு பெருமை, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷன்றார். யார்? திருவரங்கத்தமுதனார். ஏன்னா எம்பெருமானாரின் உயர்ந்த குணங்களை நேசித்து சந்தோஷமடைந்து அவருக்கு பக்தியோடு செயல்படும் மனங்களை வைத்தவர்கள் நான் பாடும் பாட்டிற்கு, அதாவது நான் சேவிக்கும் பாசுரங்களுக்கு, அவருடைய திருநாம பாசுரங்களில் எந்த ஒரு குற்றமும் காண மாட்டார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள். இதை இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால், நான் எம்பெருமானாரை மட்டும்தான் என் செல்வம் என நம்புகிறேன். இதை புரியாதவர்கள் என்னை பழித்தாலும் கூட அதுவே எனக்கு ரொம்ப பெருமை தான். ஏன்னா நான் உண்மையான பக்தன். என் பாடலில் உண்மையான நான் உண்மையான பக்தன் ராமானுஜருக்கு. உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த உண்மையான பக்தர்கள் யாரும் என்னோட பாடலில் தவறு காண மாட்டார்கள் என்று திருவரங்கத்தமுதனார் இதில் சிறப்பாக கூறியிருக்கிறார். அடியேன் முத்துகிருஷ்ண ராமானுஜதாசன்.